அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கூலி ஆடியோ லான்ச், ரஜினி என்ன பேச போறாரு, கூலியோட பிசினஸ் அங்கதான் நிர்ணயிக்கப்பட போகுதா? ஆல்மோஸ்ட் அந்த படம் பிசினஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 560 கோடி ரூபாய்க்கு படம் ப்ரீ பிசினஸ் நடந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியும், எல்லா செய்தியும் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் ப்ரீ புக்கிங் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் 6 கோடி ரூபாய்க்கு ப்ரீ புக்கிங் மட்டும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 100 நாடுகளில் அந்த படத்தை ஸ்கிரீனிங் பண்ண போகிறாங்க. அந்த ஆடியோ லான்ச் தான் நிர்ணயிக்க போதா சார்? இல்லை, ஆடியோ லான்ச்சில் பொறுத்த வரைக்கும் இதில் 2 மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 50 வருஷம் 50 years ஆஃப் ரஜினிகாந்த் சினிமா பயணம் அப்படிங்கிறதை அந்த இதில் செலிப்ரேட் பண்ணலாம். சிலம்பரசன் வெற்றிமாறனுக்கும் கருத்து வேறுபாடு எதுவுமே இல்லை. ஆனால் சம்பள விஷயத்தில் எஸ்டிஆர் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர்களுக்கும் முன்ன விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க. என்ன உண்மை? படம் போட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக போயிருக்கு. இவங்க கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே வருதுங்கிறாங்க. சம்பளம் நம்மளெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்குறப்ப 100 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. அந்த அளவுக்கு ஒர்த்து இருக்குமா? செப்டம்பரில் ஷூட்டிங் போக போகிறாங்க. கூலி படத்தினுடைய ரிலீஸ் அப்போ கூலி படம் ஓடுற தியேட்டரில் எல்லாமே இன்ட்ரோல் பிளாக்ல இந்த படத்தினுடைய ப்ரோமோ வரும். ஓகே, மற்றபடி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து அதெல்லாம் சரி செய்யப்பட்டது. சலசலப்பு எதுவுமே இல்லை, கிளியராக போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக வெற்றிமாறன் ஒரு விளக்க வீடியோவே போடலாம்னு நினைச்சாராம். ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சுபேர் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வழக்கம் போல பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. இந்த 2ஆம் தேதி நம்ம கூலி ஆடியோ லான்ச், ரஜினி என்ன பேச போறாரு, கூலியோட பிசினஸ் அங்கதான் நிர்ணயிக்கப்பட போகுதா? ஆல்மோஸ்ட் அந்த படம் பிசினஸ் பண்ணிட்டாங்க. இந்த 1000 கோடி அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ண போறாங்க. 1000 கோடிங்கிறது கண்டென்ட் வச்சு தான். சரி, இன்னைக்கு 560 கோடி ரூபாய்க்கு படம் ப்ரீ பிசினஸ் நடந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியும், எல்லா செய்தியும் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் ப்ரீ புக்கிங் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் 6 கோடி ரூபாய்க்கு ப்ரீ புக்கிங் மட்டும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 100 நாடுகளில் அந்த படத்தை ஸ்கிரீனிங் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமா போகாத நாடுகள் எல்லாம் கூட அந்த படம் ஸ்கிரீன் பண்ண போகிறாங்க. படத்தை ப்ரொமோஷன் அப்படிங்கிற விஷயத்தில் பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க. பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. எல்லாம் தாண்டி கண்டென்ட்டுங்கிற ஒரு விஷயம் தான் 1000 கோடியை தீர்மானிக்கும். இந்த படத்துக்கு மேல் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. லோகேஷ் கனகராஜ் இருக்கிறாரு, அனிருத் இருக்காரு, அமீர் இருக்காரு. பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட், பெரிய ஒரு டீமு, பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படிங்கிற போது பெரிய அளவில் பிஸ்னஸும் பண்ணியிருக்காங்க போது படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை கண்டென்ட் தான் பூர்த்தி பண்ணும். இப்போ ரஜினி ரசிகர்களுக்கு அது அப்புறம் கொண்டாட்டமாக இருக்கும், போய் சேர்ந்துடும். எப்படி இருந்தாலும் 3 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க. இந்த காமன் ஆடியன்ஸ் போய் பார்க்கணும்ல, அப்போ கண்டென்ட் தான் நல்லா இருக்கணும். அப்போ இந்த காமன் ஆடியன்ஸ் உள்ளே போனால் தான் நீங்கள் கேட்குற அந்த 1000 கோடி அடிக்க முடியும். இப்போ ஹிந்தியில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களே எவ்வளோ பெருசாக தெரியும்னா தெரியும். அந்த அளவுக்கு விரும்பி போய் வெறித்தனம் படம் பார்க்கக்கூடிய மாட்டாங்க. சவுத் இந்தியாவில் ஒரு ஆர்டிஸ்ட் ரஜினி தெரியும், பாவம். ஆனால் கண்டென்ட்டோட அந்த படம் நல்லா இருந்ததுன்னா அந்த படம் அதிகமாக போய் சேரும். அப்போ இந்த கண்டென்ட் தான் 1000 கோடிங்கிறத தீர்மானிக்கும். அது யாராக இருந்தாலும் சரி. இந்த படம் கிட்டத்தட்ட 560 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் ஆயிருக்கு அப்படின்னா படம் ஓரளவுக்கு சுமாராக இருந்தால் கூட 1000 கோடி அடிச்சிடும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த கண்டென்ட் எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, அதான் அந்த ஆடியோ லான்ச் தான் நிர்ணயிக்க போதா சார்? இல்லை, ஆடியோ லான்ச்சில் பொறுத்த வரைக்கும் இதில் 2 மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 50 வருஷம் 50 years ஆஃப் ரஜினிகாந்த் சினிமா பயணம் அப்படிங்கிறதை அந்த இதில் செலிப்ரேட் பண்ணலாம். அது தனியாகவே ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதாக பிளான் பண்ணாங்க. அது வேணான்ட்டாரு. இப்போ 50வது வருடம் 50 ரஜினி அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டையும் அதில் சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அவர் இதை இப்போ வழக்கம் போல் ஒரு குட்டி கதை தயார் பண்ணியிருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு தகவலும் சொல்கிறாங்க. ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக எதிர்பார்க்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஓகே, அப்படியே இந்த பக்கம் வெற்றிமாறன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். சிலம்பரசன் வெற்றிமாறனுக்கும் கருத்து வேறுபாடு எதுவுமே இல்லை. ஆனால் சம்பள விஷயத்தில் எஸ்டிஆர் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர்களுக்கும் முன்ன விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க. என்ன உண்மை? என்ன இது எதுவுமே எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே தவறான தகவல், பரப்பி விட்ட தகவல் தான். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எஸ்டிஆர் வெற்றிமாறன் எல்லாருக்கும் தெரியும். அந்த படம் வாடிவாசல் ட்ராப் ஆனதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. அப்புறம் ஆரம்பிக்கிறப்ப அந்த காப்பிரைட் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி படத்தை ஆரம்பிக்கிறாங்க. படம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே படத்தை பற்றின ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணுறாங்க. அதில் ப்ரோமோவில் 2 கெட்டப்பாக சிம்பு வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு கெட்டப்பில் நார்மல் இப்போ இருக்கிற சிம்பு வர்றாரு. இன்னொரு கெட்டப்பில் கிட்டத்தட்ட 12 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி நடிக்கிறார். இந்த 2 படத்தினுடைய ப்ரோமோ ரெண்டு ஒரே ப்ரோமோவில் 2 வேரியஸ் ஆஃப் கெட்டப் வர்றாரு. அது ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ அதனுடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் சென்னையில் ஒரு இடத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான செட் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் சியில் ஓகே அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு
ஒரு ஊரவே உருவாக்கியிருக்கிறாங்க அங்கே. பெரிய மற்ற எல்லா உள்ள இருக்க மாதிரி ஒரு கிராமமே உருவாக்க மாதிரியான ஒரு செட்டை வந்து போட்டுட்டு இருக்காங்க. செட் ஒர்க் ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சிருச்சு. படம் செப்டம்பர்லேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்தினுடைய ரிலீஸ் அன்னைக்கு இன்ட்ரோவில் இந்த படத்தினுடைய ப்ரோமோ போட போகிறாங்க எல்லா தேட்டர்லையும். ஓகே, அதுக்குண்டான வேலையெல்லாம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இடையில கொஞ்ச நாள் படப்பிடிப்பை நிறுத்தி வச்சு ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிருக்கு. படம் போட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக போயிருக்கு. இவங்க வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே வருதுங்கிறாங்க. சம்பளம் சேர்த்து வச்சு பார்க்குறப்ப 100 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. அந்த அளவுக்கு ஒர்த்து இருக்குமா அப்படின்னு சில பேச்சுவார்த்தைகள் போயிருக்கு. வெற்றிமாறன், தானு, அண்ணன் சிம்பு 3 பேரும் சம்பந்தமாக ஒரு வாரம் படப்பிடிப்பை நிப்பாட்டிட்டு போயிருக்கு. அப்புறம் அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு இதை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இந்த படம் கண்டிப்பாக செப்டம்பர்லேருந்து ஷூட்டிங் போகிறாங்க. ஓகே, ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் ஆர்டிஸ்ட் டேட்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பல ஆர்டிஸ்டோட டேட் வாங்கிட்டு இருக்காங்க. செப்டம்பர்ல ஷூட்டிங் போகிறாங்க. கூலி படத்தினுடைய ரிலீஸ் அப்போ கூலி படம் ஓடுற தேட்டரில் எல்லாமே இன்ட்ரோல் பிளாக்ல இந்த படத்தினுடைய ப்ரோமோ வரும். ஓகே, மற்றபடி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து அதெல்லாம் சரி செய்யப்பட்டது. சலசலப்பு எதுவுமே இல்லை, கிளியராக போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமா வெற்றிமாறன் ஒரு விளக்க வீடியோவே போடலாம்னு நினைச்சாராம். இந்த டிராப் அப்படிங்கிற செய்தி போன பிறகு இதை பற்றி எக்ஸ்பிளேஷன் வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு நினைச்ச பிறகு எல்லாத்துக்குமே போட வேணாம், அது அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவோம், அதுக்கப்புறம் படம் ஆரம்பிக்கிறோம் பேசிக்கிறோங்கிற மாதிரி இப்போதைக்கு வரக்கூடிய லேட்டஸ்ட் தகவல் இதுதான். ஓகே, தனுஷ் அவர்கள் தன் ரசிகர்களை பிறந்தநாள் அன்னைக்கு சந்திச்சு அந்த புகைப்படம் எடுத்ததும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. யாரையோ ஃபாலோ பண்றாரு, முன்னணி நடிகர்களை ஃபாலோ பண்றாரு, இவரும் வந்து வருங்காலத்தில் அப்படின்ற ஒரு விஷயம். அரசியலுக்கு குறிவைக்கப்படுகிறாரா தனுஷ்? அரசியலில் குறிவைக்கப்படுற எல்லாருக்குமே அந்த ஆச்சரியம். நம்மளே கூட பேசியிருந்தது. எல்லா நடிகர்களுக்குமே அடுத்த கட்டமாக அவர்கள் போகக்கூடிய இடம் அரசியல் தான். நடிகர்கள் எல்லா ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரியான ஒரு புகழ் வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான். அப்படிங்கும் போது ஃபியூச்சரில் நம்மளும் வந்து அரசியலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஆசை தனுஷ்க்கு இருந்திருக்கலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வாரத்துக்கு மண்டபம் புக் பண்ணி வச்சிருக்காரு. எவ்ரி சண்டே சென்னையில் இருக்கிறப்பையும் ரசிகர்களை சந்திக்கிற ஒரு திட்டம். அது 25 வாரத்துக்கு ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. முதல் வாரமாக அவர் பிறந்தநாள் அதிகமாக சந்திச்சிருக்காரு. நீ தொடர்ந்து வாரம் சென்னையில் இருக்கிறப்ப ரசிகர்களை சந்திக்க போகிறார். ரசிகர் மன்றங்களை ஸ்ட்ராங் பண்ண போகிறாங்க. அதுக்கு உண்டான வேலை எல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த முறை எல்லா இடத்துலையும் போஸ்டர்லாம் கூட பெருசாக ஒட்டிலாம் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு ஃபியூச்சரில் நமக்கும் அடுத்த கட்டமாக ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் ஒரு 10 வருஷம் கழிச்சு அரசியலுக்கு போகிறப்ப மன்றம் நமக்கு ஒரு பேக்கப்பாக இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான். ஒரு அதை நோக்கி தான் அவர் போகிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இப்போதைக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பை, இப்போதைக்கு அந்த அரசியல் ஆசை உடனே நாளைக்கு அரசியலுக்கு வருவாருங்கிறதெல்லாம் தெரியாது. ஏன்னா ஒரு வருஷம் கைவசம் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு உண்டான லைன் வாங்கி வச்சிருக்காரு. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு பெரிய ஒரு லைன் அப் இங்கிலீஷ் படம் வரைக்கும் பண்ணுறாரு. ஆமாம், அப்படிங்கும்போது இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஃபியூச்சரில் நம்ம அரசியலுக்கு போகிறப்ப இந்த மன்றம் பயன்படும், அப்போ இதை ஸ்ட்ராங்காக உருவாக்குற வேலையை செய்வோம்னு இப்போ இறங்கியிருக்காரு. அப்போ இப்போதைக்கு அரசியல் இல்லை, இப்போதைக்கு இல்லவே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஓகே சார், வெற்றி அணியில் தமிழ்நாடு செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காரு விஜய் அவர்கள். ரொம்ப சாந்தமான ஒரு பேச்சு, வழக்கமான அந்த ஆக்ரோஷம் இல்லை. இப்போ ஆக்ரோஷமே வழக்கமாக மாறிடுச்சு விஜய் அவர்களுக்கு. ஏன்னா அப்படிதான் கூட இருக்கவங்களாம் ட்ரெயின் நினைக்கிறேன். ஏன்னா மீன்ஸ் அவர் பேசும்பொழுது அப்படிதான் நம்மளுக்கு தோணுது. இன்னைக்கு அந்த செயலி அறிமுக விழாவில் அவரோட விஷயங்களா இருக்கட்டும், செயலி அறிமுகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓரணியில் தமிழ்நாடு அந்த பக்கம், ஒரு வெற்றி தமிழ்நாடு, வெற்றி அணி தமிழகத்தை மீட்போம், எங்களை முதல்ல விடுங்க அப்படின்னு மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டை குறிவைத்து ஒவ்வொரு கட்சியிலும் தேர்தலை நோக்கி அவங்க வேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிடத்தில் 1800 பேரை சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப பவர்ஃபுல் ஒரு ஆப்பை வந்து இன்னைக்கு வடிவமைச்சிருக்கிறாரு. அதை லான்ச் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப குரல் ரொம்ப கம்மியான குரலில், இன்னைக்கு சல்லிய குரலில் நீங்கள் அதை பற்றி வீரவசனங்கள்லாம் பேசாமல் நம்ம இலக்கு வந்து 2026 தான், வீட்டுக்கு போங்க, மக்களை சந்திங்க அப்படின்ற மாதிரி அவங்க தான் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் தமிழ்நாடு பண்ணுறது ஒரு வேற ஒரு தளத்தில் பண்ணுறாரு. அந்த ஆப்பை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இந்த ஆப்பை அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு பின்னாடி இந்த ஆப்பை பண்ணதுலேயே பெரிய சர்ச்சையில் ஓடிட்டு இருக்கு. சுப்பிரமணியன், மணச்சலூர் சுப்பிரமணியன் ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு நபர் தான் இந்த ஆப்பை ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஓகே, அவர் தான் இந்த ஆப் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் பாஜகவில் அந்த பகுதியில் வேட்பாளராகவும் நின்றுருக்கிறார். அவருடைய நிறுவனம் சாஸ்தான் நினைக்கிறேன் அந்த கம்பெனி பேர். அந்த கம்பெனி தான் இந்த ஆப்பை ரெடி பண்ணி கொடுத்து அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏற்கனவே பாஜகவோட பி டீம்னு இவர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அவர் நடவடிக்கைகள், இவருடைய செயல்பாடுகள்லாம் பார்க்குறப்ப இவர் பாஜகவோட பி டீம் கிடையாது, பாஜகவோட மெயின் டீமே இவர் தான் போல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர் கூட இருக்க ஆட்களை பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் யாரு, ஆர்எஸ்எஸ்ல ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்து பிஜேபியில் இருந்தவர். ஓகே, வெங்கட்ராமன் ஏறக்குறைய அந்த சித்தாந்தத்தில் உள்ளவர். அருண்ராஜ் பாஜக நிறைய தொடர்பு உள்ள நபர் அப்படின்றாங்க. இப்படி எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு நீங்கள் பாஜகவை பெரும்பாலும் எதுக்காம நீங்கள் ஒரு சைடாக திமுக எதிர்ப்பு மட்டும் பேசி ஒரு அரசியல் பண்ணி தமிழ்நாட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஆப் போட்டதுலையுமே ஒரு பெரிய பாஜகவை சேர்ந்த நபர் தான் போட்டு கொடுத்துருக்காரு. பூத் கமிட்டி மாநாட்டிலே விஜய் அவர்களுக்கு சில மனக்கசப்பு ஏற்பட்ட மாதிரியும், யாருமே தெளிவான வேலைகள் செய்யல, ஒழுங்கு நடவடிக்கை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. விஜய் அவர்களே ஒரு கட்டத்துல
வேலையை செய்யுங்க அப்படின்றத இன்னைக்கு அவர் பேசின அந்த சிறு உரையிலேயே வந்து ஒரு தொய்வான முகத்தோடு தொய்வான குரலோட தான் இருந்தார். பெருசா வந்து ஒரு ஆக்டிவா இல்லை. பார்த்தாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி டல்லாவே தான் இருந்தார். அப்போ ஏதோ பேருக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டோம், மமிதா பாஜிட்ட சொன்னது நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல. ஏன்னா ஒருவேளை தேர்தல் முடிவு அவருக்கு கை கொடுக்கவில்லை அப்படின்னா திருப்பி 5 வருஷம் கட்சி நடத்துவாரா? திமுக, அதிமுக, பாஜகன்னு பல கட்சிகள் இருக்கப்போ அதே மாதிரி ஒரு கட்சியாக 5 வருஷம் மக்கள் பிரச்சனையை பேசி மக்கள் போராட்டங்களை கையில் எடுத்து இந்த நடத்தி கொண்டு போகிறான்னு தெரியல. ரெண்டாவது 67, 77 திரும்பி வருது, திரும்ப அதே வேலையை சொல்கிறாங்க. அவங்க புரிஞ்சு பேசுகிறாங்களா, உங்களுக்குலாம் புரியுமா புரியாதானே தெரில. அண்ணா கட்சி ஆரம்பித்து 20 வருஷம் கழிச்சு தான் முதலமைச்சர் ஆனார். ஒரு நாள்லாம் ஆகலை. பெரியாரோட இருக்கிறாரு, பெரியாரோட முரண்பட்டு வெளியில் வர்றாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. பெரியார் என்ன சொல்கிறாரு, பெரியார் வந்து இந்த பிள்ளையார் சிலை உடைப்புங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் இஷ்யூவாக போகிறப்ப அண்ணா வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி திமுக ஆரம்பிக்கிறாரு. திமுக ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அவருடைய நம்பிக்கை அவரவர்களுக்கு அப்படின்னு அரசியல் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. 20 வருட போராட்டம், இந்திய எதிர்ப்பை கையில் எடுக்கிறாரு, மக்களை சந்திக்கிறார், பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு போகிறாரு. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மிக பலம் வாய்ந்த கட்சி, பல மாநிலங்கள் ஆண்ட கட்சி, மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்க காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து ஒரு மாநில கட்சி பெரிய அளவில் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து காங்கிரஸை வீழ்த்தி திமுக ஆட்சிக்கு வந்தது. ஒரு 20 வருட பாரம்பரியம், 20 வருட போராட்டம். 77 திரும்பி வரப்போது. 77 எம்ஜிஆர் 71 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து 5 வருஷம் கழிச்சு தான் ஆட்சியை பிடிச்சார். அதற்கு பிறகு நடந்த ஒரு இடைத்தேர்தலில் போட்டி போடுறாரு. அதற்கு முன்னாடி திமுகவில் 10 வருஷம் பயணம் பண்ணுறாரு. சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, பொருளாளராக இருக்கார். இவர் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் 3 மாதத்தில் ஆட்சிக்கு வர முடியுமா? 6 மாதத்தில் ஆட்சிக்கு வருதுன்னு புத்தகம் வேண்டாம் போடலாம். ஏன்னா கள நிலவரம் ஒன்று இருக்குது. இன்றைக்கி விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரசிகர்கள் கூட்டத்தை வச்சு நீங்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களால் வந்து வர முடியும் அப்படிங்கிறதான் எல்லா அரசியல் தெரிஞ்ச எல்லாருடைய கேள்வி. ரெண்டாவது, என்ன கொள்கையில் நீங்கள் வந்து உறுதியாக இருக்கிறீங்க? 2 கட்சிக்கு மாற்றுனா எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணணும். பாஜகவை விமர்சனம் பண்ணுறதே இல்லை. பாஜகவை எதிர்த்து தமிழ்நாட்டில் தாவேக்க ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பெருசாக பண்ணியிருக்கானா ஒன்று கூட இது வரைக்கும் கிடையாது. எத்தனையோ பிரச்சனைகள் போயிட்டு டீலிமிட்டேஷனுக்கு அறிக்கை மட்டும் கொடுத்தா போதுமா? நீங்கள் என்ன ஆர்ப்பாட்டம் டீலிமிட்டேஷனுக்கு என்ன நிலைப்பாடு, உங்களுக்கு என்ன ஒரே நாடு ஒரே தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எத்தனையோ விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இப்போ வரக்கூடிய பீகாரில் நடக்கக்கூடிய ஒரு அக்கிரமம், வாக்காளர் சிறப்பு சொல்லிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களை நீக்கம் செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? இது 2026 தேர்தல் தமிழ்நாட்டிலும், தமிழ்நாடு மாதிரி 5 மாநிலத்துக்குள்ள இது அப்ளிகபிள் ஆக போகுது. தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்தியா முழுவதும் சிறப்பு வாக்காளர் திருத்தர முகாம் SIR அப்படின்னு சொல்கிறாங்க, அது நடத்த போகிறோம். அதுக்கு 2003க்கு பிறகு உள்ள வாக்காளர்கள்லாம் அவங்க தாய் தகப்பனுடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்போம். அது மாதிரி 11 ஆவணங்கள் கேட்குறாங்க. இது என்னென்னா வாக்காளர்களை ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலையை சிஐயில் வரக்கூடிய NRCயை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு பெருசாக போயிட்டுருக்கு. பெரும் போராட்டம் போயிட்டுருக்கு. இந்தியா கூட்டணி எல்லாம் சேர்ந்து பீகார் எலெக்ஷனை புறக்கணிக்கலாமான்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விஜய் தெரியுமா? பேசுவாரா? இது 26 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா புதிய வாக்காளர்கள் 40 லட்சம் வாக்காளர்கள் வட மாநிலத்துக்கு சேர்ந்தவர்கள் உறுப்பினராக போகிறாங்க தமிழ்நாட்டில். இப்போ இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் பலருக்கும் வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமை போக போகுது, பறிபோக போகுது. ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. ஒரு ஜனநாயக படுகொலை நடத்திக்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம். இதை பற்றிலாம் விஜய் பேசுவாரா? எதுவுமே தெரியாமல் உனக்கு தான் எதுவும் வரமாட்டேங்குது, பேசாமல் அனத்தாமல் இரியான்னு அப்பப்போ வந்து ஒரு வீடியோ போடுறது, அப்பப்போ வந்து ஒரு ஆப்பை போடுறது, எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு 4 முழுக்க போயிட்டு இருக்கு. இப்போ 26ல் அதுக்கான இதுவும் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க. பிரச்சனையின் அடிப்படையில் நீங்கள் அரசியல் பண்ணுங்க, எதிர்த்து போராடுங்க. திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அரசியலா உங்களுக்கு? இன்னைக்கு பேசாத காரணம் மாநாட்டில் நம்ம பேசுறதுக்கு அங்க வச்சுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நேர நாளுக்கு பார்த்து தான் பேசணுமா பிரச்சனைகளை? பிரச்சனைகள் பேசுறதுக்கு எப்போ வேணாலும் பேசலாமே. இப்போ இந்த பிரச்சனை, இந்த SIR பிரச்சனை வந்து ரொம்ப 2-3 மாசமா போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன நீங்க இப்போ பேச போறீங்க? உங்களோட நிலைப்பாடு என்ன? இதுக்கு என்ன அறிக்கை? அதுக்கு கேட்டால் அறிக்கை கொடுத்துருப்பாரு. யாராவது கட்சி 2ஆம் மட்ட தலைவர் யாராவது அறிக்கை கொடுத்துருப்பாரு. அது பலருக்கும் போய் சேர்ந்துருக்காது. தலைவர் பேசணுமா இல்லையா? அப்போ தானே போய் சேரும். ஒரு பிரச்சனையை வந்து விஜய்ங்கிற ஒருத்தர் வந்து நேரடியாக களத்தில் நின்று பேசுகிறப்ப அதற்கு உண்டான கவனம் வேற. புரியுது? நீங்கள் அதை அடுத்த கட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பேசுறதுக்கு கவனம் ஈர்ப்படுறது அது வேற. இப்போ நீங்கள் எதையுமே பேச மாட்டேன், பனையூர் தாண்ட மாட்டேன். அன்றைக்கி பார்க்குறேன் காமராஜருடைய பிறந்தநாளாக நினைவு நினைக்கிறேன். அதுக்கு அங்கேயே ஒரு சிலை வச்சுருக்கிற மாலை போட்டுட்ருக்காரு. எதுக்குமே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது வீட்டுக்குள்ளே பனையூரில் தான் கட்சி நடத்தணும், பனையூரில் தான் ஆட்சியை பிடிக்கணும்.
ஓகே, அதான் நம்ம மாநாட்டில் என்ன பேசுவார் அப்படின்றதான் சரி இப்போ அதிகமான எதிர்பார்ப்போடு இருக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. விஜயோட அருகாமையில் புஷி ஆனந்த் அவர்களோட அந்த ஸ்டிக்கர் இருக்குது, அவரோட புகைப்படம் இருக்குது. அதை எடுக்க சொல்லியிருக்காங்க. அதை எடுத்து மறுபடியும் அந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க. என்ன காரணம்? புஷி ஆனந்த் அவர்களுக்கு அங்கே தாவேக்கால என்ன நடக்குது? முக்கியத்துவம் இருக்கா இல்லை வந்து நிராகரிக்கப்படுகிறார்? இல்லை, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 3 டீம் இருக்குது உள்ள. ஓகே, ஆதவ் அர்ஜுனாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டீமு, புஷி ஆனந்தை ஃபாலோ பண்ணக்கூடிய டீம் தான் மேஜர் டீம். அடுத்தடுத்து இவர்கள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய டீம் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்குது, அது உண்மைதான். ஏன்னா புஷி ஆனந்த் மட்டும்தான் அவங்கள வச்சு மேய்க்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட மன்றத்துலேருந்து அவங்கள கொண்டு வந்துருக்காரு. மரத்து மேலே ஏறனா அவன் இறக்கும் வாங்கி எல்லாத்தையும் அதை தான் பண்ணுவாப்புல. ஏன்னா அவங்க அதான் அவங்களுடைய கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ எல்லாருக்கும் மேலே இருக்கவங்களுக்கு என்ன சொன்னாலும் புஷி ஆனந்த் தான் கேட்கணும், புஷி ஆனந்த் சொன்னால் தான் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கும்ல. மரத்து மேலேருந்து கீழே இறக்கிச்சா புஷி ஆனந்த் சொன்னால் தான் இறங்குறாங்க. மரத்து மேலே ஏறாதுன்னு சொன்னால் அவங்க சொன்னா இறங்குறாங்க. வைரம் மிதிக்கான்னு புஷி ஆனந்த் சொன்னா தான் மிதிக்காமல் இருக்கிறாங்க. புஷி ஆனந்த் வந்து அவங்களுடைய பல்ஸ் தெரிஞ்சு அவங்களோட ட்ராவல் பண்ணுறாப்புல. அப்படிங்கும்போது அதை வந்து அடுத்த கட்டமாக நகர்றதுக்கு வந்து பார்ப்பாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு என்னென்னா, ஏன்னா நான் தாண்டா காசு போடுறேன், ஏன்னா ஏம்பச்சி ஏன்டா கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் தாண்டா செலவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அவருக்கு ஒரு காணு. அவருக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியராஜன் சொல்கிறாப்புல, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டே நான் தான் அவங்க வியூகம் பண்ணி கொடுக்குறேன், எங்கெங்கே போய் எப்படி இது பண்ணணும், ஆனால் என்னை நீங்கள் மதிக்க மாட்டீங்கன்னா அந்த ஒரு போட்டி. அந்த 3 லேயர் உள்ளே இருக்குது. இங்கே மும்முனை போட்டி உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு அதுக்கு வெளியில் வந்த ஆளுக்கெல்லாம் சொல்கிறாங்களே, பதவி வாங்கி காசு வாங்கிட்டு தான் பதவியே போடுறாங்களாம். ஒன்றிய செயலாளருக்கு ஒரு அமௌண்ட்டு, நகர செயலாளருக்கு ஒரு அமௌண்ட்டு, பதவி செயலாளருக்கு ஒரு அமௌண்ட்டு போது ஆல்மோஸ்ட் எம்எல்ஏவாக நிற்கக்கூடியவர்களுக்கு 2 கோடி ரூபா டெபாசிட் கட்ட சொல்கிறாங்களாம். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் போய்கிட்டு இருக்கு. பலரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆக்டிவாக நீங்கள் நிறையா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிவிகேல ஆரம்பத்தில் ஆக்டிவாக இருந்த ஆட்கள் எல்லாருமே கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக போயிட்டாங்க. சில பேர் அப்படியே ஒதுங்கி விலகியும் போயிட்டாங்க. இன்னைக்கு இன்னும் நிலைமை அப்படி தான். 26 தேர்தலுக்கு பிறகு அநேகமாக அடுத்த படத்துக்கு தான் போவார்னு நினைக்கிறேன். பாவம் சார், அதான் சொன்ன மாதிரி மாநாட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பேசுவோம். சிறப்பு சார், ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு நிச்சயம் சந்திக்கிறேன். நன்றி.